ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை கருப்பு சுண்டலோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் மாற்றிட்டு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். வேக வச்ச சுண்டலை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு உளுத்த பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் தாளிப்புக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரணத்துக்கு நல்லது. இப்போ வேக வச்சிருக்க சுண்டலை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு, எண்ணெய், இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது கூட துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுண்டல் ரெசிபி ரெடி ஆகிடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, ப்ரோட்டீன் சத்து அதிகமாக தேவைப்படுறவங்கள இந்த மாதிரி ரெசிபியை வீட்லேயே சமைச்சு, டயபெட்டிக் இருக்கிறவங்க மட்டும் தேங்காய் ஆட் பண்ணாமல் அப்படியே அதை ட்ரை பண்ணுங்க. இதில் அயன் கண்டென்ட், ஃபோலேட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்தியான ரெசிபிஸ்க்கு மை ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.